வணக்கம், வாழ்க வளமுடன். உலகத்தில் தான் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த உலகத்திலே தான் கட்டி மேய்க்கணும், தனக்கு கீழே எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு புத்தி படைத்த ஒரு நாடு தான் அமெரிக்கா. அமெரிக்கா என்னதான் உலகத்தில் வல்லரசாக இருந்தாலும், கல்வியில் பல விஷயங்களும் உயர்ந்து இருந்தாலும், அவருடைய இந்த அரசியல் அந்த அதிகாரத்தன்மை, அந்த ஆணவ போக்குங்கிறது ஆரம்பத்திலேருந்து இன்ன வரைக்கும் நிலச்சிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நாட்டையும் அவமானப்படுத்தணும், அடிமைப்படுத்தணும், நான் சொன்னதான் கேட்கணும், நீ எங்கிட்ட தான் வியாபாரம் பண்ணணும், என் பொருள் தான் வாங்கணும், உன் பொருள் எங்கிட்ட தான் விற்கணும், நான் சொன்னதான் வேலை அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்க பல சூழ்நிலைகளில் இந்த அமெரிக்கா அடிமைப்படுத்த முயற்சி பண்ணியிருக்குது. நாம் எப்படியோ சமாளிச்சுட்டு வரோம். ஓகே, இப்போ கியூபான ஒரு நாடு, உலகில் சர்க்கரை கிண்ணம் சொல்லக்கூடிய ஒரு சின்ன நாடு, கேரளா மாதிரி ஒரு சின்ன நாடு, குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடு. கிட்டத்தட்ட 40-50 ஆண்டு காலமாக இந்த அமெரிக்கா கியூபாவை அடிமைப்படுத்தணும்னு சொல்லி படாத பாடுபடுது. ஆனால் இயற்கையோட வல்லமை பாருங்கள், அந்த மக்களுடைய மன உறுதி. கியூபாவை ஒன்றுமே பண்ண முடியல. அதோடைய அதிபர் மறைந்து போன பிடில் காஸ்ட்ரோ இருக்கார் இல்லையா, அவரை கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட முறை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதிலெல்லாம் தப்பிச்சு அந்த நாடு தனக்குன்னு ஒரு தனித்துவத்தோட மருத்துவம் எல்லா வகையிலும் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டிலாம் ரொம்ப கம்மி. அங்கே எல்கேஜிலேருந்து பிஹெச்டி வரைக்கும் மருத்துவ இன்ஜினியரிங் வரைக்கும் அரசாங்கம் இலவசமான கல்வி கொடுக்குது. ஒரு நல்ல அமைதியான அன்பான ஒரு நாடு. இந்த நாட்டுக்கு பக்கத்தில் தான் வெனிசுலான நாடு இருக்கும். அதுவும் இதே மாதிரி கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உள்ள ஒரு நாடு தான். இந்த வெனிசுலா தான் இந்த கியூபாவுக்கு நிறைய உதவிகள் செய்யுது. பரஸ்பரம் அண்ணந்தம்பி மாதிரி பக்கத்து நாடு. இப்போ சமீபத்தில் இந்த ஒரு வாரம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெனிசுலாவில் ஒரு தேவையில்லாமல் அமெரிக்கா உள்ள நாட்டில் உள்நாட்டு கலவரம் பண்ணி, அங்கே இருக்கக்கூடிய நாட்டுடைய எதிர்கட்சிக்காரங்களாம் பணத்தை கொடுத்து உள்நாட்டு கலவரம் பண்ணி பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த அதிபரை கைது செஞ்சு இப்போ ஒரு பொம்மை அரசாங்கத்தை அமெரிக்கா வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள்லாம் கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருக்கு. உலகம் பூரா இப்படித்தான் பண்ணுது. இப்படித்தான் உங்களுக்கு குவைத்தில் நடந்துட்டுருக்கு. இப்படித்தான் உங்களுக்கு ஈராக்கில் நடந்துச்சு. உலகில் பல நாடுகளில் இவங்களுக்கு இதுதான் வேலை. இப்போது வெனிசுலா என்ன பண்ணுது, கியூபாவுக்கு ஒரு பெரிய எண்ணெய் கப்பல், சரக்கு கப்பலில் எண்ணெய் அனுப்புது. இந்த எண்ணெய் மூலியமாக தான் இந்த கியூபாவுடைய தொழில் நகரங்களுக்கு தேவையான அந்த உங்களுக்கு மின் சம்மந்தமான விஷயங்களாகட்டும், ஃபேக்ட்ரி சம்மந்தமான விஷயங்களாகட்டும், மொத்தமாக அந்த எண்ணெய் அவ்வளோ தேவையாக இருக்குது. இப்போ இந்த எண்ணெய் சரக்கு கப்பலை அமெரிக்கா போய் லாக் பண்ண வச்சுட்டு, கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு அணுகுண்டு போட்டால் எவ்வளோ சேதாரம் வருமோ அதை விட அதிகமான சேதாரங்களை இன்னைக்கு கியூபாவில் ஏற்படுத்தி, கரண்ட் இல்லை, வேலைவாய்ப்பு இல்லை, வருமானம் இல்லை, மக்கள்லாம் வீதிக்கு போகிறாங்க, சரியான சாப்பாடு இல்லை, மருத்துவம் இல்லை, ஹாஸ்பிட்டல்னால் உங்களுக்கு ஜெனரேட்டர் இருக்கும், வெண்டிலேட்டர் இருக்கும், எல்லாத்துக்கும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே கரண்ட் தான் தேவையான கரண்ட் இல்லைன்னு சொல்லி ஒரு அறிவிக்கப்படாத ஒரு போரை அறிவித்து அந்த மக்களை போட்டு அநியாயமாக கொண்டு வச்சு அந்த பிஞ்சு குழந்தைகளாம் ரோட்டில் இறங்கி சாப்பாட்டுக்கு வைக்கக்கூடிய அளவுக்கு மிக கொடூரமான வேலையில் இந்த அமெரிக்கா செஞ்சிட்ருக்கு. ஆனாலும் இந்த அமெரிக்கா ஒரு பெரிய நாடு, நல்ல நாடுன்னு வக்காலத்து வாங்கக்கூடிய தற்குறிகள், தருதலைகள் இன்றைக்கும் நம்ம பக்கத்தில் நம்ம முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான நாட்டை உலகத்தில் பார்க்க முடியாது. இந்த கொடூர முகத்தை நீங்கள் 50 வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம், இனிமேலும் பார்க்குறோம். இயற்கை பிரபஞ்சம்தான் இவங்களெல்லாம் தண்டிக்கணும். இது கொடூரமான விஷயம். அந்த கியூபாவிலையும், அந்த காசாவிலையும், அந்த வெனிசுலாவிலையும் அமைதி திரும்பட்டும், நல்லவர்கள் வாழட்டும், தீயவர்கள் அழியட்டும் சொல்லி இயற்கையோடு பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி, வணக்கம்.